என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப உக்கிரத்துக்கு போயிருக்காரு. காரணம் என்னன்னா அவருக்கு தோல்வி பயம் ரொம்ப தெளிவா கண்முன்ன டெய்லி போகுது. ராத்திரி தூக்கத்துல இருந்து முழிச்சாலுமே திமுக திமுக தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த இந்த இது கேக்குதுங்களா? பேசலாம் பேசலாம். எக்கோ எக்கோ குறைங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு திமுக திமுக சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அவர் பேசிட்டு இருந்தத பாத்தீங்கன்னா, அவரு ஹிந்தியில சொன்னதும் தமிழ் மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, இது என்னோட குடும்பம், பாஜகவுடைய அங்கத்தினர் எல்லாரும் என்னோட குடும்பம்னு பேசினாரு. அந்த குடும்பத்துக்கு தான் அவர் சொல்றக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தான் கடந்த 10 வருஷத்துல வரலாற்றிலே இல்லாத அளவு பெட்ரோல் விலையை கூட்டினாரு, வரலாற்றிலே இல்லாத அளவு டீசல் விலையை கூட்டினாரு, வரலாற்றிலே இல்லாத அளவு சிலிண்டர் விலையை கூட்டினாரு. அது இல்லாம 1,444 விவசாயிகள் இறந்திருக்கிறாங்க. இவர் சொன்னார் இல்லையா, என் குடும்பம்னு, நான் பாத்துக்கிறேன், கேரண்டி கொடுக்குறேன்னு. இதுலதான் 1,444 விவசாயிகள் கடந்த 8 வருஷம் செத்துருக்காங்க, 2022 வரையும். அதுல இவங்க ஜிபேத்தி கொண்டவங்க இன்னொரு கதை. மக்களுடைய சேமிப்பு பாத்தீங்கன்னா 5.1% சரிந்திருக்கிறது. 50% மக்கள் 3% கூட சேமிக்க முடியாது சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே முரணா பாத்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி 609வது இடத்துல இருந்த அதானி அவர்கள் இவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது 8வது இடத்தில் இருக்கிறார் உலக பெரும் பணக்காரர்கள்ல. இது எவ்வளவு பெரிய முரண்டு பாத்துங்க. அடுத்தது அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு 2014ல வெறும் 8 பில்லியன் இருந்தது, இன்னைக்கு 140 பில்லியன் கூடியிருக்கிறது. அப்போ அவருடைய குடும்பம் எது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதானியையும் அம்பானியையும் குடும்பமாக நினைக்கும் மோடி அவர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பையும் அவர்களுடைய பெரும் பணக்காரர்களுடைய அந்த வரிசையிலும் கூட்டிவிட்டு ரஷ்யாவிடமிருந்தும் இதர பெட்ரோலிய நாடுகளிடமிருந்தும் சீப்பா பெட்ரோல் வாங்கி நம்ம நாட்டுல மிக அதிகமான விலைக்கு மக்களுடைய வரியை உறிஞ்சும் இவர் தான் என்னுடைய குடும்பத்துக்காக வந்திருக்கேன், நான் கேரண்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த எந்த வாக்குறுதிக்கான கேரண்டி எதுவுமே இன்னும் முடிக்கல. வாயில வடை சூடுறது அவருடைய வேலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னமோ தெரியல, காலைல வந்தவொடனே யாரோ அவருக்கு ஒரு உளுந்த வடையை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உளுந்த வடையை கொடுத்து, சார் இது தமிழ்நாட்டுல உங்களை பத்தி பிரபலமா பேசிட்டு இருக்காங்க, வடையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க யாரோ. அதனால இன்னைக்கு என்னெல்லாம் வந்ததோ, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, அவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வடையை அவுத்து விட்டு இருக்காரு. அடிக்கல் நாட்டுறோம்னு ஏற்கனவே நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. அதை பத்தி ஏற்கனவே இந்த திட்டங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ திறக்க போற ஈநுலை பத்தி சொல்லியே ஆகணும். 2022 பிப்ரவரி மாசமே தமிழ்நாடு முதல்வர்கள் இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மேலும் ஒரு அணு உலை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவசியமான மாநில உரிமைகளை கொடுங்கள், எங்களுக்கு தேவையான ஜனநாயகத்தை கொடுங்கள், எங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கான பணங்களை கொடுங்கள், நாங்கள் கொடுக்கும் பணத்திற்கான அதுக்கு தேவையான பணத்தை திரும்ப கொடுங்கள் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதே மோடி அவர்கள் இன்னைக்கு மேடையில இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாம போச்சு, தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா நாங்க திரும்ப 28 பைசா தான் கொடுத்துட்டு இருக்கோம் போல, இப்பதான் எனக்கு தெரியும், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நீங்க 1 ரூபாய் கொடுத்தா நாங்க 20 ரூபாய் கொடுப்போம், பெட்ரோல் 50 ரூபாய் ஆக்கிடுவோம், டீசல் 30 ரூபாய் ஆக்கிடுவோம், சிலிண்டர் 400 ரூபாய் ஆக்கிடுவோம், மக்களுக்கெல்லாம் விவசாயிகளுடைய இன்கம் பெருக்கிடுவோம், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னா பரவாயில்ல, அவருடைய கட்டுக்கதைகளை மீண்டும் மீண்டும் புனைச்சுருட்டுகளாக மேடையில் மிக தெளிவாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். இதுதான் கொடுமை. அது என்னன்னா, இப்போ வி.எஸ். ராமன் சார் பேசும்போது அவராக வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, மோடியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு. எவ்வளவு உண்மையான வாக்குமூலம் பாருங்க, அவரே சொல்லிட்டாரு. உண்மைதான் சார், எப்படி பிடிக்கும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை பேசுபவர்களையும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஆட்களை மட்டும்தானே தூக்கி பிடிப்பாங்க. இவர மாதிரி வாயில் வடை சூடுவரை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்போ பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பயம், வி.எஸ். ராமன் பேசும்போது சொல்ல திமுக பயப்படுறதுனால தான் மோடியை பத்தி பேசுறாங்க. சார் நாங்க ஒண்ணுமே பண்ணல, உங்க ஆளுதான் வார வாரம் வந்துடுறாரு, வார வாரம் எங்கெல்லாம் கூட்டம் போடுறதுன்னு அவரே டேட் ஷெட்யூல் பண்ணி ஓடி வந்துடுறாரு. அவருதான் உட்கார்ந்து மேடையில திமுக பத்தியும் திமுகவுடைய ஆட்சி பத்தியும் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இதுல உங்க ஆளு பிரதமரா இருப்பவர்
தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே இந்திய வரலாற்றில் ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு ஓடி ஓடி 4ஆவது முறை வருகிறார் என்றால் அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். இது வரலாறு. இது ஏன்னா அவ்வளவு பயம். அப்புறம் சார் சொன்னாரு எல்லாத்தையும் மாநிலத்துல இப்போ மோடி பேசும்போது மாநிலத்தில் இருக்கிற பணங்களை எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், அதெல்லாம் நாங்க மீட்க போறோம் சார். அதை நீங்க முதல்ல கர்நாடகால பண்ணும் சார். உங்க எலெக்ஷன் முன்னாடி உங்க ஆட்சி தான் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்னாடி. இருக்கும் உங்க ஆட்சி தான் 40% ஊழல் ஆட்சின்னு உலகத்துக்கே சொன்னாங்க. முதல்ல உங்க பாரத பிரதமர் மோடி அவர்களை அங்க போயிட்டு பழைய ஆள் இருந்தார் இல்லையா உங்க ஆளு, அவர்கிட்ட அவர் அடிச்ச பணத்தை எல்லாம் மீட்க சொல்லுங்க. அங்க போயிட்டு இடி சிபிஐ எல்லாரையும் அனுப்பி 40% அடிச்ச காசு எல்லாம் மீட்டுங்க. அதே மாதிரி வேற உங்களுடைய எங்கெல்லாம் ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் முதல்ல செய்யுங்க. உங்க ஏரியாவை ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிருங்க, அப்புறம் நீங்க மத்த ஏரியாவுக்கு வரலாம். சும்மா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒவ்வாத மாநிலங்கள், உங்களுடன் கூட்டு சேர முடியாத அது ஒத்துக்கொள்ளாத மாநிலங்களை வற்புறுத்துவதும், இடியை மிரட்டுவதும், சிபிஐ மிரட்டுவதும், இடி சிபிஐ கூட கூட்டணி வைப்பதும் தான் பாஜக செய்யக்கூடிய அட்டூழியங்களின் உச்சம். இன்னொரு முக்கியமான மேட்டர் நான் சொல்லணும். இப்ப பாஜக 192 பேரை அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர்களா. அதுல வாரிசுகள் இருக்காங்களே. அப்ப மோடி அவர்கள் என்ன சொல்ல போறாரு அதுக்கு? இப்ப மேடையில உட்கார வச்சிருக்காரு ஜி.கே. வாசன் அவர்கள். அவர் வாரிசு இல்லையா? மேடையில வாரிசு பேசிட்டு இருக்காரு. பேசும்போதே ஜி.கே. வாசன் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கீழே இறங்கன்னு சொல்லாமே. வாரிசு உள்ளது, ஆனா கொள்ளையடிக்கவில்லை. தமிழ்நாட்டுடைய பந்திப்பை மாதிரி சூறையாடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதைத்தான் பிரதமர் சுட்டி காட்டுகின்றார். ஜி.கே. வாசன் போது அவருடைய ஒரு பாரம்பரியமிக்க தலைவர், அவர் பேசுவது தவறில்லை. கர்நாடகால போய் இந்த 40% வாங்கிட்டு வாங்க சார். கர்நாடகால போய் உங்க ஆளுங்க அடிச்சாங்களே 40%, அதை உருவி வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வியாக்கானெல்லாம் பேசலாம். முக்கியமான சொல்ல வேண்டியது, இப்போ இவர்கள் 192 பேர் அறிவித்ததில் பழைய யஷ்வந்த் சின்ஹா அவர்களுடைய மகனும் இருக்கிறார். அவர் நான் இப்ப போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுதான் கொடுமை. எனக்கு போட்டியிட முடியாது, போட்டு தோத்து போவேன். ஹர்ஷவர்தன் அவரு சீட்டே கொடுக்கல. இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் போட்டியிடுறதுக்கு பயந்து இருக்கிறாங்க. அது அப்படி இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போட்டியிடுறதுக்கு ஆள் இல்ல. காரணம் பாதி பேரை கவர்னர் ஆக்கிட்டாங்க. பாதி வேட்பாளர் இருந்தவர்களை கவர்னர் ஆக்கி விட்டார்கள். கவர்னர் ஆக்கி விட்டதுனால இப்ப ஆட்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பாஜக மிக பெரிய சரிவை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை நன்றாக அறிந்த பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பதட்டத்துடன் தமிழகம் நோக்கி ஓடி வருகிறார்கள். இந்த பாஜக இங்க பலிக்கவே செய்யாது. கர்நாடகால இதே மாதிரிதான். மணிப்பூர்ல 3 பெண்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தும் போது, அங்க பற்றி எறியும் போது கர்நாடகா சாலைகளில் பாரத பிரதமர் அவர்கள் ஓட்டு கேட்டு மாலைகளை போட்டு பூக்களின் இதோடு நடந்து கொண்டு திரிஞ்சார். அங்கே மண்ணை கவினார். இதை மீண்டும் தமிழ்நாடும் இந்தியா முழுக்க இதை செய்து காட்டும் நிலைமையில் இருக்கிறோம். அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்தியாவும் பார்த்தா பயம், சைனாவை பார்த்தாலும் பயம். இப்ப சார் பேசும்போது சொன்னாரு சைனா இது மாதிரி கிடையாது, 3 டோஸ் போட போறோம், 2 டோஸ் போட்டுட்டோம், 3வது டோஸ். சார் 1 டோஸ் போடுறீங்களோ இல்லையோ, ஆஸ் அ டாக்டர் சொல்றேன், 1 டோஸ் வேக்சின், 2nd டோஸ் வேக்சின், 3rd டோஸ் வேக்சின் எதுக்காக தெரியுமா? நோய் குறையணும். 1 டோஸ்லயே 15% 50% நோய் குறைஞ்சிடணும். இங்க எதுவுமே மாறல, எதுவுமே குறையல. நீங்க 3வது டோஸ் குணப்படுத்தும். சார் நீங்க வந்த அப்புறம் தான் போதைப் பொருள் கடத்தல் அதிகம். நீங்க வந்த அப்புறம் தான் லஞ்சம் அதிகம். நீங்க வந்த பாருங்க சார், நீங்க வந்த அப்புறம் விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. நீங்க வந்த அப்புறம் தான் விவசாயிகள் சாகுறாங்க. as a டாக்டர் நீங்க போடுற டோசஸ் எல்லாமே ஸ்டெரைல் வாட்டரா போடுறீங்க. எந்த பிரயோஜனமும் இல்லாத, நோயை குறைக்காத, தேவையில்லாத மருந்துகளா மக்கள் மேல திணிக்கிறீங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் டிமானிட்டைசேஷன் எனும் பணமதிப்பிழப்பு. பணமதிப்பிழப்பு நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதை விட ஒரு பெரிய கசப்பு மருந்து உலகத்துல உண்டா?